என் உயிரினு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். விக்கிரவாண்டியில திமுக கரையேறுமா? விக்கிரவாண்டியில திமுக கரையேறுமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏன்னா நேற்று விக்கிரவாண்டி தொகுதியில தேர்தல் நடந்து முடிந்து விட்டது. வருகின்ற 13ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதியில வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. வருகின்ற 13ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த விக்கிரவாண்டி தொகுதியின் முடிவுகள் எப்படி இருக்கும்? தமிழகத்தில் எப்பொழுதுமே தொடர்ந்து ஆளும் கட்சி தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதைப் போல விக்கிரவாண்டி தொகுதியிலும் தங்களுடைய ஆதிக்கத்தை மிக ஆழமாக செலுத்தி இருக்கிறது திமுக. ஏன்னா 20 அமைச்சர்களுக்கும் மேல விக்கிரவாண்டி தொகுதியில குறைந்தது 10 நாட்களாக பணி செய்தார்கள். என்ன பணி? களப்பணி. என்ன களப்பணி? வீடு வீடாக கணக்கெடுத்து சரியாக தொகுதியில் உள்ள மக்களுக்கு ஒரு வாக்கிற்கும் எத்தனை ஆயிரம் கொடுக்க வேண்டும் என்பதை சரியாக கணக்கெடுத்து எத்தனை கோடி ஆகும் என்பது வரை அத்தனையும் கோபாலபுரத்திற்கு கணக்கை கொடுத்து அங்கிருந்து கொண்டு வருவதை கொண்டு போயே பல கட்ட பட்டுவாடாக்கள் செய்திருக்கிறார்கள் விக்கிரவாண்டி தொகுதியில. தேர்தலுக்கு ஒரு 5 நாட்களுக்கு முன்பாகவே 3 கட்டமாக கொடுக்க வேண்டிய பரிசு பொருட்களை எல்லாம் கொடுத்து முடித்தார்கள். கடைசியில் தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே தொடங்கிவிட்டார்கள் பணம் பட்டுவாடா செய்வதற்கு. பாட்டாளி மக்கள் கட்சியினர் முடிந்த அளவிற்கு தடுத்து பார்த்தார்கள். ஆனால் காவல்துறையின் ஒத்துழைப்பு அனைத்தும் ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருப்பதால, அதே போல தேர்தல் ஆணையம் நடப்பதை எதையும் கண்டுகொள்ளாததால வாரி வழங்கி இருக்கிறது திமுக விக்கிரவாண்டி தொகுதியில. பணத்தை பரிசு பொருட்களை விக்கிரவாண்டி தொகுதியில திமுக வாரி இறைத்திருக்கிறது. சந்து பொந்து இண்டு இடுக்கு எல்லா இடங்கள்லையும் குறைந்தது 200 கோடி ரூபாயை விக்கிரவாண்டி தொகுதியில செலவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனா அது உண்மைதானா அப்படின்னா இல்லை. ஏன்னா 200 கோடி என்பது உண்மை இல்லை. குறைந்தது 500 கோடியை செலவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, பக்கத்துல நடந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய படுகொலை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை விக்கிரவாண்டி தொகுதியில ஏற்படுத்தி இருக்கிறது மக்கள் மத்தியில். ஆகையால ஈரோடு கிழக்கு பார்முலா விக்கிரவாண்டி தொகுதிக்கு போதாது. விக்கிரவாண்டி தொகுதிக்கு இன்னும் ஒரு 100 கோடி 200 கோடியை எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு தலைமை முடிவெடுத்து பொறுப்பாளர்களுக்கு சொன்னதாக, அந்த பொறுப்பாளர்களும் முடிந்த அளவிற்கு கொண்டு வந்து மக்களுக்கு சந்து பொந்து இண்டு இடுக்கு எல்லாம் சந்து கடைகளை திறந்து அங்கெல்லாம் வைத்து பட்டுவாடா செய்திருக்கிறார்கள் மக்களுக்கு. குறைந்தபட்சம் வாக்கிற்கு ஒரு 5000ஆவது ஒரு குடும்பத்திற்கு சென்றிருக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது விக்கிரவாண்டி தொகுதியில. அந்த அளவிற்கு விக்கிரவாண்டி தொகுதி வாக்காளர்கள் ஒரே நாள்ல பணத்தை அள்ளி இருக்காங்க. ஏன்னா உங்ககிட்ட கொள்ளையடிச்ச பணத்தை உங்ககிட்டயே கொண்டு வந்து திருடர்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா அது 1 விழுக்காடு இருக்காது. எவ்வளவு? 1 விழுக்காடு இருக்காது அவங்க கொடுக்கிற 5000 கூட. ஏனென்றால் எண்ணிலடங்கா கோடிகளை கொள்ளையடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் உங்களுக்கு கொடுக்கின்ற 5000 கொடுத்தால் கூட அது எந்த மூளைக்கு எந்த கணக்கில் வரும்? இதுதான் திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற இவர்கள் மக்கள் பணத்தை கோடி கோடியா கொள்ளையடிக்கிறதுனால தான் உங்களுக்கு 1000 தொடங்கி 5000 வரைக்கும் கொடுக்க முடியுது. ஒரு சாமானிய ஏழை வேட்பாளர் களத்தில் இருந்தால் அவங்களால கொடுக்க முடியுமா? ஏன்னா அவங்க கொள்ளையடித்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க அதிகாரத்தில் இல்லாதவர்கள். இதுதான் நிதர்சனம். இதுதான் கள நிலவரம். இப்படி திமுக 500 கோடி ரூபாய்க்கு மேல விக்கிரவாண்டியில செலவு செய்திருப்பதாக தகவல். இத்தனை கோடியை செலவு செய்தும் வெற்றி பெற்று விடுவார்களா அப்படின்னா அவங்களுக்கு நெஞ்சில தண்ணி இல்லை. ஏன்னா திமுக தலைமை தொடங்கி அடிமட்ட தொண்டன் வரைக்கும் அவர்களுக்கு நெஞ்சில தண்ணி இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் கள்ளக்குறிச்சி, இன்னொரு பக்கம் விக்கிரவாண்டியில 10.5 விழுக்காடு கடுமையாக வேலை செய்திருக்கிறது. 10.5 விழுக்காடு தொடர்பான விழிப்புணர்வு விக்கிரவாண்டி தொகுதியில கடுமையாக எழுச்சி பெற்றிருக்கிறது. அந்த எழுச்சி விக்கிரவாண்டி தொகுதியில உள்ள 48 விழுக்காடு வன்னியர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்பட்டிருக்கிறது. அந்த எழுச்சி திமுகவிற்கு வாக்களித்த வன்னியர்கள் ஒட்டுமொத்தமாக பாமகவின் பக்கம் திரும்பி இருக்கிறார்கள். திமுக ஏற்கனவே ஆளும் கட்சியாக இருந்தாலும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 80,000 வாக்குகளுக்கு மேல அவங்க பெற்றிருந்தாலும்
இப்ப 20 விழுக்காடுக்கும் மேற்பட்ட வாக்கை வந்துட்டு திமுக இழக்கிறது விக்கிரவாண்டியில. அந்த வாக்குகள் ஒட்டுமொத்தமாக பாமகவின் பக்கம் திரும்புகிறது. அப்படி பாமகவின் பக்கம் திரும்புவதற்கான காரணம் 10.5 விழுக்காடு. 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டின் அவசியத்தை வந்துட்டு இந்த தேர்தல்ல பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக களத்தில் எடுத்து மக்களுக்கு ஏற்படுத்தியது விழிப்புணர்வு. இதனால பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்படுத்திய அந்த விழிப்புணர்வு திமுகவில் உள்ள வன்னியர்கள், அதிமுகவில் உள்ள வன்னியர்கள் எல்லோருமே ஓரளவிற்கு விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள். அந்த விழிப்புணர்வு நாம் பாமகவிற்கு தான் வாக்களிக்க வேண்டும், இத்தனை ஆண்டுகளாக நம்மை நம்ப வைத்து கழுத்தறுத்த திமுகவிற்கு நாம் வாக்களிக்க கூடாது என்ற அந்த விழிப்புணர்வை பரம்பரையா நான் திமுகன்னு சொன்னவன் கூட இனி நான் பாமகவிற்கு தான் வாக்களிப்பேன் என்ற நிலைக்கு விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள வன்னியர்கள் மாறி இருக்கிறார்கள். இதனால விக்கிரவாண்டி தொகுதியில அதிமுக களத்தில் இல்லாததும் திமுகவில் உள்ள வன்னியர்களுடைய விழிப்புணர்வும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கை ஓங்கி இருக்கிறது. ஒருவேளை இந்த கணிப்புகளையும் தாண்டி திமுக வெற்றி பெறுகிறது என்றால் காவல்துறை அதிகாரிகள் செய்திருக்கின்ற சூழ்ச்சி என்றுதான் சொல்ல முடியும். ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் வந்துட்டு திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களாகவே அனைவரும் அந்த தொகுதியில செயல்பட்டு இருக்கிறார். ஆகையால விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் ஒட்டுமொத்தமாக வாக்களித்தாலே பாமகவிற்கு பாமக சுலபமாக வென்றுவிடும். அதே போன்று தலித் மக்கள் திமுகவிற்கு வாக்களிப்பார்களா அப்படின்னா கண்டிப்பாக தலித் மக்களும் வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. என்னதான் விசிகாவினுடைய கூட்டணி வந்துட்டு திமுகவிற்கு இருந்தாலும் கூட அந்த கூட்டணி 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு கை கொடுத்திருந்தாலும் கூட இந்த தேர்தலில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் மக்களே வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் கள்ளக்குறிச்சி விவகாரம் தான். அதே போன்று சமீபத்தில் சென்னையில் நடந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை, இதுவெல்லாம் திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை விக்கிரவாண்டி தொகுதியில ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் மிகையல்ல, அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகையால விக்கிரவாண்டி தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியின் கையே ஓங்கி இருக்கிறது. இதுவெல்லாம் ஓரளவிற்கு கள நிலவரத்தை உளவுத்துறையின் மூலமாக அவ்வப்போது தகவல்கள் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக் கொண்டிருந்ததாகவே கூறப்படுகிறது. அதனாலதான் தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா நடந்திருக்கிறது நேற்று விக்கிரவாண்டியில. அதற்கு காவல்துறை காவல் இருந்திருக்கிறது. காவல்துறையே கூட இருந்து பணத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் கேவலம் இல்லை. ஆனா இதுவெல்லாம் விக்கிரவாண்டியில அரங்கேறியது. ஆனா விக்கிரவாண்டியில திமுக வெற்றி பெற்று விடும் என்று திமுகவினுடைய ஊபிஸ்கள் 100% நம்புகிறார்கள். அதற்கு காரணம் 20 அமைச்சர்கள் வந்துட்டு விக்கிரவாண்டி தொகுதியில ஆற்றிய களப்பணி என்று நம்புகிறார்கள். ஆனால் மக்களின் மனங்களை அவ்வளவு எளிதாக யாரும் கணித்து விட முடியாது. சமீபத்தில் நடந்து முடிந்த ஆந்திர பிரதேச சட்டமன்ற தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டது. அதற்கு காரணம் என்ன? சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கள பிரச்சாரம். ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திர பிரதேசத்தில் எப்படி சரிக்கினார்? சந்திரபாபு நாயுடு கைது செய்தார், அவ்வளவுதான். அந்த ஒரே ஒரு கைது ஆந்திர பிரதேச அரசியல் மிகப்பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்திவிட்டது. 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை அந்த மக்கள் மத்தியில விதைத்திருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள். டாக்டர் அன்புமணி அவர்கள் இந்த 10 நாட்களாக விக்கிரவாண்டி தொகுதியில தீவிரமான களப்பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அந்த பிரச்சாரத்தில் அவர் ஆற்றிய எழுச்சி உரைகள் வந்துட்டு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது. மக்களுக்கு ஏற்பட்ட அந்த எழுச்சி தான் திமுகவிற்கு அதிர்ச்சியாக மாறியது. 13ஆம் தேதி வரவிருக்கின்ற அந்த முடிவுகள் யாருக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுக்க போகிறது என்பதை 13ஆம் தேதி 10 மணிக்குள்ளாகவே முடிவுகள் ஓரளவிற்கு தெரிந்துவிடும். என்ன நடக்கும் விக்கிரவாண்டியில? பணம் வெல்லுகிறதா அல்லது சமூக நீதி வெல்லுகிறதா என்பதை பொறுத்திருந்தே பார்ப்போம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.